திருவாதிரை களி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி. வணக்கம். வெல்கம் டு மீனாட்சி கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருவாதிரை களி. அதுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறத பார்க்கலாம். பச்சரிசி 1 கப் நல்லா வறுத்து செவக்க வறுத்து இந்த மாதிரி வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். நான் பச்சரிசி 1 கப், 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு, அதுவும் செவக்க வறுத்து எடுத்துருக்கேன். தனித்தனியாக தான் வறுக்கணும் ரெண்டையுமே. ஒரு கப் அரிசிக்கு 1.5 கப் வெல்லம். 1.5 கப் வெல்லத்தை தண்ணியில் கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி பருப்பு ஒரு 4 ஏலக்காய், 4 ஸ்பூன் துருவன தேங்காய், 4 ஸ்பூன் நெய். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அரிசியும் பருப்பும் நம்ம மிக்சியில் போட்டு ரவை பதத்துக்கு பொடிச்சு எடுத்துக்கலாம். அதோட இந்த 4 ஏலக்காவையும் போட்டு பொடிச்சிடலாம். நம்ம அதை பொடிச்சு எடுத்துட்டு பார்க்கலாம். வறுத்த அரிசி, பருப்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி ரவை பதத்துக்கு பொடிச்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம திருவாதிரை களி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ குக்கரில் என்ன பண்ணலான்னா நம்ம கரைச்சி வச்சுருந்த வெல்லத்தை 1 கிளாஸ் அரிசிக்கு 2.5 கிளாஸ் தண்ணி, நம்ம வெல்லம் கரைச்சி வச்சுருந்தது 1.5 கிளாஸ் இருக்குது. ஸோ இன்னொரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது இந்த வெள்ளைப்பாகு நல்லா கொதிக்கட்டும். வெள்ளைப்பாகு நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம இந்த தேங்காவை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அரிசியை பொடிச்ச அரிசியை இதில் போட்டு கலக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். அப்படியே கிண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கட்டி தட்டும். ஸோ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கிண்டிட்டு வச்சோன்னா நமக்கு கட்டி தட்டாமல் இருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலக்கலாம். அதில் பாருங்க, அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு போட்டனால கட்டி இல்லாமல் வந்திருக்கு. நல்லா நம்ம போட்டதுக்கப்புறமே திக்காயிடுச்சு பாருங்கள். ஸோ இப்போ 2 ஸ்பூன் நெய்யை ஊற்றிட்டு இதில் மூடி சிம்மில் ஒரு விசில் வச்சிடலாம். திருவாதிரை களி ரெடி ஆயிடுச்சு. நான் குக்கர்லேருந்து எடுத்து இந்த பாத்திரத்தில் வச்சுட்டேன். நம்ம 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றுனதால அரிசி பழைய அரிசினால இந்த மாதிரி உதிரி உதிரியாக வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நமக்கு தண்ணி வேணும் அப்படின்னு கொஞ்சம் பிசு பிசுன்னு வேணும்னா இன்னொரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நம்ம வச்சுக்கலாம். இப்போ இது நெய் ஊற்றி தாளித்து கொட்டலாம். நெய் ஊற்றிட்டேன் ஃப்ரை பேனில். முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். திருவாதிரை களி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.